பாப்பு வா. வாயா என் மண்ணல, நீ வருவேன்னு தெரியும்டி, அதனால தான் வாசல்லே காத்துட்டு இருக்கேன். வெயிட்டிங்கா. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். நல்ல நாள் அதுமா கறி எடுப்போம். அப்படியே திண்ணையில உட்காந்து வாட வச்சு உள்ள வந்தலான்னு பாக்குறியா? அதான் நடக்காத அப்பே. வாரம் வாரம் நீ இங்கேயும் தங்கிட்டு போறதுக்கு இதெல்லாம் குற்றாலமா கொடைக்கானடா? குடும்பம்டா குடும்பம். உள்ள பெத்ததுக்கு நான் இந்த ஊருக்குள்ள தலையை தொங்க போட்டுதான் நடக்க வேண்டியிருக்கோம். வயசானா எல்லாருக்கும் தலை தொங்க தாயா செய்யும். அது என்னமோ உனக்கு சாதம் வாங்கி ஏன் மேட்டோட லிங்க் பண்ற? யோ, என் மாமா திட்டாதயா. ஆமா, பெரிய மாமா. நான் உனக்கு தாலி கட்டவன தான் இருந்தாலும் உனக்கு மாமா. நீ ஒண்ணு சும்மா காட்டல என் கழுத்துல. எங்க அண்ணன் கிட்ட சீதனமா 50 பொன் நகை 50,000 ரொக்கம் ஓட்ட தெரியாத உனக்கு மோட்டர் பைக் வேற. எதையாவது ஒன்னு உருப்படியா வச்சிருக்க நீ? எல்லாத்தையும் மொங்காம போட்டு திருப்பி வந்திருக்க. முட்டாச்சிருக்கு. எல்லாத்தையும் வாங்கி பூட்டி ஆடி வைக்க முடியும்? அப்படி பூட்டி வச்சா கஞ்ச பெண்ணு ஊரே காரி துப்பு வாங்கிடி. அந்த இழுச்சொல்லு வெளிச்சொல்லு காலா கூடாதான் வரேன் போறவனுக்கு பணத்தை பூரா மாறி மாறி இறைச்சிருக்கேன். ஆமா, நீ பாட்டு இறைச்சிருவே. அவங்க அண்ணன் தம்பி என்ன போட்டாலும் அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்களா? இத பூரா வாங்க சொன்னவன் நீதானே. அப்ப இதையும் வாங்கு வாங்கு பூ. ஏதோ என் மருமக இருக்கிறனால அடிக்க விடாம தடுக்கிறான். அப்பப்ப அவங்க அண்ணன் தம்பி காசு வாங்கி இந்த குடும்பத்தையும் காப்பாத்திட்டு இருக்கிறோம். எப்படியும் உன்னை பிச்சை எடுக்கவில்லை இல்ல. நான் எல்லாரும் என் முன்னாடி செல்லத்தாய் காப்பாத்தலையா? அப்புறம் நீ பேசிக்கிட்டு இருக்க? என்ன செல்லத்தாய் நான் சொல்றது? ஏற்கனவே 3, இதுல வேற 4வது பிள்ளைக்கு அடி போடுறாரு. கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அடியே 4 பிள்ளை இருந்தா தாண்டி கேரம் விளாஞ்சு நாடுக்குறாங்க. அப்படியா? இப்ப யாரு விளையாடுறாங்க? கருப்பழகி. ஐயோ, சின்ன சிறுத்து பேசிக்கிட்டு இருக்கும்ல. நேக்க 2 ஒட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு அப்பன் செய்யறவளையா? போயா போயா. பயங்குல அப்படியே விட்டமா. ஏமா, நீ தைரியமா இருமா. உன் புள்ள என்ன கொஞ்ச நாள்ல பெரிய தலைவனாய் காட்டுறமா. போமா. அண்ணே, என்னன்னு தண்ணி ஊத்திட்டு போறாங்க? டேய், அதெல்லாம் சிக்னல்ரா. தண்ணி ஊத்துனா பின்பக்கமா வான்னு அர்த்தம். நமக்கு இல்லாத தண்ணியாடா. தெருவே நம்ம தானடா. வாடா அங்க போய் உட்காருவோம். அப்ப இன்னைக்கு கறி கிடைக்காதா பாண்டியண்ணே? டேய், கூப்பிடுவாடா. அவ கூப்பிடாமையா 3 பிள்ளை பெற்றிருக்கேன் நானு. என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டா தானே மரியாதை. இப்படி படியிலையும் படித்துறையிலையும் உட்காந்துருந்தா அசிங்கமா இல்ல? டேய், அதனாலதான்டா பாண்டிங்கிற பேர படித்துறை பாண்டின்னு வச்சிருக்கேன். அடமொழி வச்சிருக்கேன். எவனும் அழிஞ்சது கிடையாதுடா. ஆண்டவன் எப்படி வழிகாட்ட வேண்டாம். பேசாம தைரியம் வர்றா. நமக்கு எவனா சிக்காம. 320 2 7. ராமநாதங்கிறது யார் சார்? எதுக்கு சார்? 3000 மணி ஆர்டர் வந்திருக்கு. 3000? ஆஹா, ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்கேன். ஆட்டைய போடுறா பாண்டி. டேய், என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான் பாறாமே. இவரை பார்த்தா ராமநாதமே தெரியல உனக்கு? அவர் வீட்டு வாசல்ல குத்துக்கள் மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. ராமநாதன் கிட்டே வந்து ராமநாதன் எங்கன்னு கேட்டா அவர் எங்கேயா போவார் பாவம்? வீடு பூட்டி இருக்கு. அதான் நான் தான் பூட்டை போட்டுவிட்டு புறப்பட்டு கிருகிருன்னு வந்துருச்சு உட்காந்துருக்கேன். அதுக்காண்டி என்கிட்ட வந்து ராமநாதன் என்ன அர்த்தம்? ஊருக்கு புதுசு சார். என்ன பண்ணலாம் புதுசு? இவனாச்சும் கொஞ்சம் கோவக்காரையா? நானா கொடூரமானவன். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட்மார்டம் இருப்ப நீ. அண்ணே விடுங்கண்ணே, அவன் தான் பூசுட்டான்ல. எங்கே கேள்வி பண்ணும் கொண்டாயா கேட்கிறான். ஊருக்குள்ள வர்றப்பே ராமநாதன் யாரு எவரு எப்படி இருப்பாருன்னு என்ன விசாரிச்சு வர்றது. வந்தவன ராமநாதன் யாருன்னு ராமநாதன் ஏன் கையெழுத்து இந்தா கொண்டா. என்னங்க ராமநாதன் போட்டுருக்கீங்க? மணி ஆடுக்கலாம் அப்படிதான் போடுவேன். அதான் எனக்கு சென்டிமெண்ட். போ டிப்ஸ் உனக்கு சம்பாரி. டிப்ஸ் கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. டிப்ஸ் டேய், இவளுக்கு என்ன கறிஞ்சோறு போடுறது? நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு சில்பா செட்டிங்கிற இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு எவனாவது கிடைச்சா ஆட்டையை போட்டு வரும்டா. வாடா.